மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நெகேமியா 6:16. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நெகேமியா 52 நாட்களில் அந்த மதில்களை கட்டி முடித்தார். இதை அறிந்த அனைவரும், புறஜாதியார், அங்கிருந்த மற்ற ஜனங்கள் அனைவரும் அதை பார்த்தபோது மிகவும் மனம் மடிந்து போனாங்களாம். இது எப்படி ஆயிற்று? ஆனால் அவர்களுக்கு ஒரு பதில் கிடைத்தது. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது. 52 நாட்களுக்குள் எல்லா சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள் மத்தியில் அந்த வேலையை முடித்த காரியம் தேவனால் கைகூடி வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாலே காரியங்களே கைகூடி வரும். இந்த மாதம் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தராலே மாத்திரமே கூடும். கர்த்தரால் அது நடக்கும். எவ்வளோ சவால்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாக்குவார். ஒவ்வொருவரும் அறிவாங்க, இது கர்த்தரால் நடந்தது. நீங்களும் அறிவீங்க, இது கர்த்தரால் நடந்தது. மகிமையானவைகளை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காரியம் தேவனால் நடந்தது என்று ஒவ்வொருவரும் அறிவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன். நாங்களும் அதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய வல்லமையை பார்க்க விரும்புகிறோம். உம்முடைய கரத்தின் கிரிகளை பார்க்க விரும்புகிறோம். நெகேமியாவுக்கு உதவி செய்தவர், 52 நாட்களுக்குள் வேலையை முடிக்க உதவி செய்வதவர், எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் பலன் தாரும், வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.